ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் விதிவிலக்கா? கொந்தளித்த ரோஹித் சர்மா, பதறிப்போன பிசிசிஐ. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறும் இந்த சூழல்ல நட்சத்திர வீரர்கள் பலர் இந்த தொடரில் விளையாடாம ஐபிஎல் தொடருக்காக பயிற்சி செஞ்சு வராங்க. மனசோர்வு என்று கூறி இந்திய அணியிலிருந்து வெளியேறிய இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா தற்போது ரஞ்சி கோப்பையில் விளையாடாமல் இருக்கிறாரு. இதனை அடுத்து உள்நாட்டு போட்டிகளில் விளையாடாம ஐபிஎல் தொடருக்காக மட்டும் வீரர்கள் தயாரானாங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுப்படும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை ஒன்று விடுத்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவ்வாறான வீரர்களோட இந்திய கிரிக்கெட் அணியோட ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக கூறியிருந்த நிலையில இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா பயந்தடிச்சு தற்போது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் நான் விளையாடுறதுக்கு ரெடிப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. இந்த நிலையில கடைசியாக ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா காயம் காரணமா பாதியிலேயே வெளியேறிட்டாரு. தற்போது எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலையும் விளையாடாம ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு மட்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டு வராரு. இப்படி ஒரு சூழ்நிலையில ரஞ்சி கோப்பையில் விளையாடாம ஐபிஎல் விளையாடுறதுக்காக பயிற்சி செய்கிற வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ எச்சரிக்கை கொடுத்துருக்கும் போது ஹர்திக் பாண்டியா மட்டும் தனியாக போய் ஐபிஎல் விளையாடுறதுக்கோசரம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா பிசிசிஐ நிர்வாகி கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வியை எழுப்பி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. இதனை அடுத்து ஹர்திக் பாண்டியாவுக்கு விதிவிலக்கு அளித்தது ஏன் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ விளக்கம் அளிச்சிருக்குது. என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவால் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட முடியாது. ஐசிசி தொடர்களில் ஹர்திக் பாண்டியாவோட முழு உடல் தகுதி இந்திய அணிக்கு தேவை அப்படிங்கிறதுனால ரஞ்சி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட சில வீரர்களால் முடியாது அப்படின்னு சொல்லி பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அந்த சில வீரர்களுக்கும் இந்த விதிவிலக்கை கொடுத்துருக்குது. மேலும் இளம் வீரர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 ரஞ்சி போட்டிகளில் விளையாடினா மட்டும்தான் ஐபிஎல்ல விளையாடுறதுக்கே தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி பிசிசிஐ கூறியிருக்குது. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.